நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. வணக்கம் அன்பர்களே, நான் டாக்டர் சைதை ராஜா பேசுகிறேன். ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ என்ற புதிய சேனலில் இன்று முதல் வீடியோக்கள் வெளியிடுகிறோம். தங்களின் மேலான ஆதரவை எதிர்பார்க்கின்றோம். நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் இதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ராசிக்குள் போகலாம். இந்த வார ராசி பலனை இப்போது பார்க்கலாமா? 2/2/2025 முதல் 8/2/2025 வரை உள்ள கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் மகரத்தின் 4 நாட்களும், 9ஆம் இடத்தில் வார இறுதியில் 3 நாட்களும் இருக்கிறார். இந்த ராசிக்கு இந்த வாரம் எப்பேற்பட்ட பலனை கிரகங்கள் வழங்கப் போகிறது? ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியான சந்திர பகவான் வார ஆரம்பத்தில் 10ஆம் இடத்தில் இருந்து 10, 11, 12 சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். அற்புதமான ஒரு நிலை. எதை எடுத்தாலும் லாபம் லாபம் என்று சொல்லக்கூடிய, எதை செஞ்சாலும் எதை பேசினாலும் உங்களுக்கு லாபமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையும் 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மிக சிறப்பு. 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம், தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். செவ்வாய் 4ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பதால் ஒரு சிலர் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சொத்து பத்துக்கள் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற நிலைப்பாட்டை கையில் எடுப்பீர்கள். அது சக்ஸஸ் ஆகும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது என்று சொல்லலாம். இருந்த போதிலும் இந்த சனி பகவான் சிம்மத்தை பார்வையிடுவது, 3ஆம் இடம் தைரியஸ்தானம், வீரியஸ்தானத்தை பார்ப்பது என்பதால் உங்களுக்கு இந்த வாரம் தைரிய குறைவு ஏற்படும். இளைய சகோதரிகள் கூட உங்களுக்கு பிளக்குகள், சண்டை சச்சரவு ஏற்படும். அவங்க சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, நீங்கள் சொல்கிறது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. மற்றபடி உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய 5க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் உச்ச நிலை பெறுவது சிறப்பு. அதிலும் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறுவது இன்னும் சிறப்பு. பூர்வ புண்ணிய உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. குலதெய்வத்தின் அனுகிரகத்தால், அதாவது உங்களுக்கு இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. பிள்ளைகளால் வளர்ச்சி, பிள்ளைகளால் முன்னேற்றம், பிள்ளைகள் மூலம் நல்ல பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். மற்றபடி 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். கடன் சுமைகள் கட்டுக்குள் இருக்கும். வீட்டில் யாருக்காவது உடம்பு முடியாமல் போயிருந்தால் இப்போ ஓரளவுக்கு எழுந்து நடமாட துவங்குவாங்க. எதிரிகளால் எந்த தொல்லையும் இருக்காது அலுவலகத்தில் அப்படின்னு பார்க்கணும். மற்றபடி 7ஆம் இடத்து அதிபதி குரு 12இல் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் செலவினங்கள் ஏற்படும். சொந்த தொழில் செய்பவர்கள் தொழிலில் மேற்கொண்டு கடனை உடனே வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது. அல்லது ஒரு சிலருக்கு 7ஆம் இடத்து அதிபதி குரு 12இல் இருப்பதால் உங்கள் வாழ்க்கை துணை வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் செய்வதற்கான ஒரு பிராப்தம் இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 8இல் சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது. புதாதித்ய யோகம்.
8ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைந்தால் அது சூரியனுக்கு சனி பகை வீடாக இருந்தாலும், அதாவது சூரியனுக்கு பகை வீடு தான் அது மகரம் இருந்தாலும் 8ஆம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம், குரு பார்வை பெறுவது சிறப்பு. மற்றபடி இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. சனி பகவான் 10ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். இருந்த போதிலும் அதாவது 10ஆம் இடத்தில் அஞ்சிக்குடைய சுக்கிரன் போய் அமர்ந்திருப்பதும் ராகு போய் இருப்பதும் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது. தொழிலில் பன்மடங்கு முன்னேற்றத்தை பார்க்கலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும், ஆனால் ராகுவும் இருக்கிறார், சுக்கிரனும் இருக்கிறார். அப்படின்னும் பொழுது மிக மிக ஒரு உன்னதமான காலகட்டம். தொழிலில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் வரக்கூடிய வருமானங்களை தொழிலிலே போட்டு இன்னும் தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் ராசியில் ராகு இருப்பது என்பது, அதாவது ராசியில் செவ்வாய் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு. ராசிக்கு 10ல் தான் ராகு இருக்கார். ராசியில் செவ்வாய் இருக்குது அப்படின்னும்போது அவர் 6க்கும் 11க்கும் உடையவர். சில நேரங்களில் வழக்கத்தைக்கு மாறாக நீங்கள் துருன்னு செயல்படுவீங்க. அந்த செயல்பாட்டை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி 2ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் சந்திரன் இந்த வாரம் சஞ்சாரம் செய்வதால், குருச்சந்திர யோகமும் ஏற்படுவதால் எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சுபீட்சமான ஒரு சூழல். கணவன் மனைவி இடையே எந்த ஒரு கருத்து பேதம் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழல். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, பிள்ளையால் பெருமிதம் போன்றவை நடக்கக்கூடிய நிலை. நண்பர்களால் செலவினங்கள் கூட ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி இந்த வாரம் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் எதுவும் இல்லை. அப்போது சந்தோஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. இதில் பாருங்கள், குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லும்பொழுது, சனி பார்வை அப்படின்னும்பொழுது 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இப்போ 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். வரக்கூடிய லாபங்கள் கொஞ்சம் வரும், ஏற்றளவில் இருக்கும், கைக்கு வருவதில் காலதாமதம் இருக்கும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அற்புதமான ஒரு வாரம்.